ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கரூர் கிச்சன். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான சாம்பார் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதாவது அவரக்காய் சாம்பார் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம பருப்பு வேக வச்சு எடுத்துக்கலாம். அதுக்கு வந்து நான் ஒரு 100 கிராம் அளவுக்கு துவரம் பருப்பு, ஒரு தக்காளி, ஒரு ஸ்பூன் சீரகம், கொஞ்சமாக கருவேப்பிலை இதெல்லாம் வந்து சேர்த்துருக்கேங்க. ஸோ இதெல்லாம் சேர்த்துட்டு நம்ம குக்கரில் மூடி வச்சு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். என்னோடய பருப்பு வந்து, அதாவது நான் வச்சுருக்க பருப்பு வந்து பார்த்திங்கன்னா நான் எந்த ஆயிலுமே ஆட் பண்ணாமலே வெந்துடும். பட் வந்து பருப்பு வேகாது அப்படிங்கிறவங்க ஒரு 5 சொட்டு வந்து விளக்கெண்ணெய் சேர்த்துக்கலாம், சீக்கிரம் வெந்துருங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம சாம்பார் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சு கடாயில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வந்து ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் ஆட் பண்ணிவிட்டு நான் கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் கடுகு உளுந்து பருப்பு ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து இது நல்லா பொரியட்டும். இது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 வரமிளகாவை கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து கொஞ்சமாக கறிவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம் தாங்க ஆட் பண்ணணும். சாம்பார் பொறுத்த வரைக்கும் பெரிய வெங்காயம் ஆட் பண்ணக்கூடாது. சின்ன வெங்காயம் ஆட் பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு ரூல்ஸ் மாதிரியே சொல்லலாம் சாம்பாருக்கு. ஏன்னா சின்ன வெங்காயம் ஆட் பண்ணோம்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும். பெரிய வெங்காயம் ஆட் பண்ணலாம், பட் வந்து சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிங்கன்னா டேஸ்ட் வந்து நல்லா டேஸ்டியாக இருக்கும் சாம்பார் வந்து, அதனால் சொல்கிறேன். ஸோ சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிவிட்டு அதை நல்லா வதக்கிக்கலாம். ஸோ ரொம்ப நேரம்லாம் வந்து நம்ம வெங்காயம் வந்து வதக்கணும்லாம் அவசியமே இல்லைங்க சாம்பார் பொறுத்த வரைக்கும். ஸோ வெங்காயம் வந்து பார்த்திங்கன்னா முழுசாகவே நான் போட்டிருக்கேன், கட் பண்ணலாம் கிடையாது, சின்ன சின்ன வெங்காயம் அப்படிங்கிறதுனால. ஸோ வெங்காயம் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்லா வதக்கி விட்டாச்சு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம அவரைக்காய் சேர்த்துக்கலாம். நான் வந்து இந்த பட்டை அவரைக்காய் தாங்க இன்றைக்கி சேர்த்துருக்கேன். ஸோ சாம்பார் வந்து இதே மாதிரி தான், பட் வந்து நம்ம காய் மட்டும் வேறு வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் அவரைக்காய் சேர்த்துருக்கேன் பார்த்திங்களா, இதுக்கு பதிலாக நீங்கள் கத்திரிக்காய் சேர்த்துக்கலாம், அதுக்கப்புறம் முருங்கைக்காய் சேர்த்துக்கலாம், அந்த மாதிரி சேர்த்துக்கலாம். ஆனால் வந்து இந்த மெத்தட் வந்து இந்த மெத்தட் தான், ஒரே மெத்தட் தான் சாம்பார் வைக்கிறதுக்கு. ஸோ இப்போ நம்ம காய் ஆட் பண்ணியாச்சு. ஆட் பண்ணிவிட்டு நல்லா இந்த மாதிரி கிண்டி விட்டுடலாம். இப்போ நம்ம காயுமே ரொம்ப நேரமாக வதக்கணும்லாம் அவசியம் இல்லைங்க. ஸோ அடுத்து வந்து நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/2 ஸ்பூன் வந்து மஞ்சள்தூள் சேர்த்துக்கிறேன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 ஸ்பூன் வந்து சாம்பார் தூள் சேர்த்துக்கிறேன். நல்லா பெரிய ஸ்பூனுங்க. ஸோ நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க, உங்களோட காசுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம். ஸோ நான் மஞ்சத்தூள், குழம்பு மிளகாய்த்தூள், அதாவது சாம்பார் தூள், இது மட்டும்தான் சேர்த்துருக்கேன், வேறு எதுவுமே சேர்க்கல. அதுவும் சாம்பார் தூளுமே வந்து பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் அரைச்ச சாம்பார் தூள் தான் சேர்த்துருக்கேன். ஸோ சாம்பார் தூள் சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ வந்து கொஞ்சமாக நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் சாம்பாருக்கு. ஸோ உப்பு சேர்த்துட்டோம், அதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த நம்ம அரிசி களைஞ்சி வச்சுருப்போம் இல்லைங்களா, அந்த தண்ணியை வந்து நம்ம சேர்த்துக்கலாம். ஏன்னா இந்த தண்ணி சேர்க்கறது மூலயமா வந்து பார்த்திங்கன்னா டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும் அப்படின்னு பெரியவங்க, என் பாட்டிலாம் சொல்லியிருக்காங்க. அதனால் நான் அதை தான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். டேஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க, நீங்கள் நார்மல் தண்ணி சேர்க்குறதுக்கும் இந்த தண்ணி சேர்க்குறதுக்கும். ஸோ சேர்த்துட்டு அவ்வளோதாங்க, இது நல்லா கொதிக்கணும். ஸோ நான் வந்து ஒரு டிப்ஸ் சொல்கிறேன் உங்களுக்கு. நீங்கள் வந்து இப்போ தான் பிகினர், சாம்பார் வைக்க இப்போ தான் கற்றுக்குறீங்க அப்படிங்கன்னா, நீங்கள் வந்து வீட்டு சாம்பார் தூள் இருக்குது பார்த்தீங்களா, அது 2 ஸ்பூன் சேர்க்குறீங்கன்னா, கடையில் வந்து சக்தி சாம்பார் தூள்னு விற்கும், அது வந்து சும்மா 1 ஸ்பூன் சேர்த்திங்கனாலே போதும். டேஸ்ட்டு வந்து நீங்கள் எப்படி கேவலமாக வச்சாலும் அது வந்து கொஞ்சம் நல்லா எடுத்து கொடுக்கும். ஏன்னா நான் வந்து பிகினராக இருக்கும்போது ஒரு வீட்டில் வந்து சமையல்கார அண்ணா வந்து சொன்னாங்க. ஸோ அதை வந்து நான் ஃபாலோ பண்ணேன், நல்லா இருந்துச்சு. இப்போ வந்து எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிடுச்சு அப்படிங்கிறதுனால எனக்கு அது தேவைப்படலை. பட் வந்து நீங்கள் நிறைய பேர் வந்திருக்காங்க, இம்ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் அந்த சாம்பார் தூள் வந்து கொஞ்சமாக ஆட் பண்ணலாம். இது வந்து ப்ரொமோஷன்லாம் கிடையாது, நான் வந்து என்னோடய அனுபவத்தை உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன், அவ்வளோதான். ஸோ இப்போ நல்லா கொதிச்சதுக்கப்புறமா புளி தண்ணி ஆட் பண்ணியாச்சு. புளி தண்ணி ஆட் பண்ணதுக்கப்புறமா நம்ம பருப்புமே நல்லா கடைஞ்சி அதையும் ஆட் பண்ணியாச்சு. ஸோ ஆட் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஸோ அவ்வளோதாங்க, சாம்பார் வைக்கிறது ரொம்ப ரொம்ப சுலபங்க, ரொம்ப ரொம்ப ஈஸி.
ஸோ அவ்வளோதான். இது வந்து நல்லா கொதித்து அந்த சாம்பாரோட கன்சிஸ்டன்சிக்கு வந்தாலே நம்மளுக்கு தயாராகிடும். ஸோ அந்த உப்பு இதெல்லாமே போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. கரெக்டாக இருந்துச்சுன்னா விட்டுறலாம், இல்லை கம்மியாக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க, நம்மளுக்கு சாம்பார் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொத்தமல்லி தழை ஆட் பண்ணுறோம். எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம சாம்பாரை அடுப்பை விட்டு இறக்குனதுக்கப்புறமா ஆட் பண்ணுவோம். பட் அப்படி ஆட் பண்ணாதீங்க. நல்லா கொதிச்சுட்டு இருக்கும்போதே இந்த கொத்தமல்லி தழை ஆட் பண்ணிங்கன்னா அதோட ஃப்ளேவர் வந்து நல்லா சாம்பாரில் இறங்கும். அதுவுமே இன்னும் கூடுதல் சுவை எடுத்து கொடுக்குன்னு சொல்லலாம். அவ்வளோதாங்க, நம்மளுக்கு சூப்பரான சாம்பார் வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் சொன்ன டிப்ஸுமே நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.